ஸ்கூல் வச்சிருக்க எல்லாருமே ரீஓப்பனுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு ஸ்கூல் பஸ்ஸை கொடுத்துட்டு புது ஸ்கூல் பஸ் வாங்கலாம், அப்கிரேட் பண்ணலான்ற ஒரு பிளான்ல இருப்பீங்க. அப்படிப்பட்ட எல்லாருக்காகவும் தான் நான் எஸ்எம்எல்லேருந்து ஒரு ஸ்கூல் பஸ்ஸை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்ம கூட இருக்க மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா S7ஓட S7XMன்ற மாடல் தான். குழந்தைங்களோட சேஃப்டிக்கு இந்த வெஹிக்கிளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதோட ஆன் ரோடு காஸ்ட் என்ன, இந்த வெஹிக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளை ரிவ்யூக்காக கொடுத்த நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் மோட்டார்ஸ். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். மேபி நீங்கள் எஸ்எம்எல்ல ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற அவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எஸ்எம்எல் கம்பெனியோட ஒரு ஷார்ட்டான ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. ஜாப்பனீஸ் டெக்னாலஜியை இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்தியிருக்காங்க. சமீபமாக மகேந்திரா இந்த பிராண்டை அக்யூர் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்எல் அப்படின்னாலே இன்ஜின் தரத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான வெஹிக்கிள் தான். வாங்க இந்த ஸ்கூல் பஸ்ல எக்ஸ்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத பார்ப்போம். ஒரு சிம்பிளான டிசைனில் தான் இந்த வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. ஒரு பெரிய சைஸாக பார்த்தீங்க அப்படின்னா விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. மேலே கார்னரில் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த விண்ட்ஷீல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வைடராக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு பெட்டரான விசிபிலிட்டி கிடைக்கும். வைப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஸ்டெப்புமே இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. கிளாஸை ஏறி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக. அப்படியே நம்ம சைடில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 2 ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஹெட்லைட்ஸ் இருக்கனால உங்களுக்கு நைட் விசிபிலிட்டி ரொம்பவே பிரைட்டராகவே இந்த வெஹிக்கிளில் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியேட்டர்ஸ் கில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேமராக்கான வசதிகள் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். அப்படியே மிரருக்கு வருவோம். மிரர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு வைடரான மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். ஸோ பின்னாடி வரதும் சரி, குழந்தைங்க இறங்குறதையும் சரி, இதில் நல்ல பெட்டர் வியூவாகவே நீங்கள் பார்க்க முடியும். இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் டைப் சேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓனாக எஸ்எம்எல்ஏ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பாடி தான் இது. டயர்ஸ்க்கு வருவோம். இந்த ஸ்கூல் பஸ்ல உங்க வீல் பேஸை பொறுத்து 2 விதமான டயர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 8.4க்கு 14ன்ற ஒரு ஆப்ஷனும் 7.4க்கு 16ன்ற ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஏர் பிரேக் சிஸ்டமும் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் செமி எலிப்டிக்கல் வித் மல்டி லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. இதுவே ஃப்ரண்ட்ல ஒரு பாராபோலிக் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்திருந்தா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அடுத்ததா வீல் பேஸ் விஷயத்துக்கு வருவோம். மொத்தமா 3 வீல் பேஸ்ல இந்த வெஹிக்கிள் கிடைக்குது உங்களுக்கு. என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா 3335, 4240, 5100 mm இந்த மாதிரியான 3 டைப் ஆஃப் வீல் பேஸ்ல இந்த வெஹிக்கிளை நீங்க எடுத்துக்கலாம். இந்த 3 வீல் பேஸ் வெஹிக்கிளுக்குமே பாத்தீங்கன்னா GVWமே வேற வருது, சீட்டிங் கெப்பாசிட்டியுமே வேற வருது. அது என்னன்றத உங்களுக்கு நான் டிஸ்பிளேல ஷோ பண்றேன். சைட் ப்ரொஃபைல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து குழந்தைங்க சேஃப்டிக்காக ஒரு கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏன் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல குழந்தைங்க நிக்கிறாங்க அப்படின்றத டிரைவர் பார்க்கறதுக்காக தான். ஸோ குழந்தைங்கன்ற போது, சின்ன பசங்கன்ற போது ஷார்ட்டாக தானே இருப்பாங்க. அவங்களோட டிரைவர் அங்கேருந்து பார்க்கறதுக்கான ஒரு விசிபிள் கிளாஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஜன்னலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கம்பி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களோட தலை ஆகட்டும், சின்ன சின்ன கை அதை மாதிரி நீட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்க ஏறுற அளவுக்கான ஃபுட் ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லோயரான ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் நிற்கும் போதே பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். குழந்தைங்க ஈஸியாக ஏறுற மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏறுறதுக்கு வசதியாக ஒரு ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பிடிச்சி ஈஸியாக குழந்தைங்க மேலே ஏறிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வெஹிக்கிளோட ஸ்டெப்னி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 6 வீல் டைப்ல தான் வந்துட்டு இருக்குங்க. டோர் விஷயத்துக்கு வருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் சிக்னல் போர்டு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா டோர் நீங்க ஓப்பன்ல இருக்கும் போது விசிபிளாக வெளியில் நீட்டிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து யாராவது வராங்க, 2 வீலர்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா குழந்தைங்க இறங்க போகிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு இன்டிமேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க நம்ம ரியர் சைடு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம். வெஹிக்கிளோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டெய்லைட்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து லாஸ்ட் கார்னர் வரைக்கும் போகிற மாதிரி ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எல்ன்ற ஒரு பேட்ச் சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கான பொசிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே 2 சைட்லையுமே கால் வச்சு ஏறுற மாதிரியான ஃபுட் ஸ்டெப், அந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்கான ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதை பிரேக் பண்ணுறதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தியல் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் டோருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஆஃப் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நான் அப்படியே உங்களுக்கு திறந்து காட்டுறேன். என்னடா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இது சிஎன்ஜி வெஹிக்கிளான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டேங்க்கு, 85 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க்கும்
நைட்ரஜன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ்க்கான கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்றத நான் வெஹிக்கிள்குள்ளே போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிரைவரோட கேபின்லேருந்தே ஆரம்பிப்போம். இந்த கம்பி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க உள்ளே வராமல் ஸ்டேரிங்கு எதையும் ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கார்டு மாதிரி அந்த கம்பி கொடுத்துருக்காங்க. மித்தர் ஸ்கூல் பஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மித்தர் ஸ்கூல் பஸ் இந்த இன்ஜின் பே ரொம்பவே பெருசாக இருக்கும். இதில் ஏறி தான் குழந்தைங்க அந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ரூம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது மேலே கால் வச்சு ஏறி குழந்தைங்க ஈஸியாக அங்கே உட்கார மாதிரி இருக்கும். இதை வந்து அசோக் லைலாண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறேன். ஸ்டேரிங் விஷயத்துக்கு வருவோம். நார்மலாக டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் கேஜ், ஃபியூல் கேஜ், ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல ஓடோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் எவ்வளோ இருக்குன்றதுக்கான கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸோட சேஃப்டிக்கு வரக்கூடிய எல்லா லைட்டு அந்த இதுக்கான சுவிட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான இதுவுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீ ரிவர்ஸ் போடுறீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய விண்ட்ஷீல்டு கொடுத்தும் குழந்தைங்க மேபி இந்த கீழே நின்னாங்கன்னா தெரியறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா நான் காமிச்சிருந்தேன் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு. அந்த கேமராவோட இது ஆல் டைம் இது ரன்னிங்லேயுமே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே குழந்தைங்க ஏதாவது இந்த இடத்துக்கு கீழே நிற்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியறதுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். இதனால பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்டுன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் கேபினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இங்கே ஸ்டேரிங்க்கு பவர் ஸ்டேரிங்க்கான ஆயில் போடுறது, பேட்ரி கட் ஆஃப்க்கான கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒய்டரான மிரர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கேயும் ஸோ அங்கேயும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அங்கே கரெக்டாக வச்சோன்னா குழந்தைங்க இறங்குறது கொள்வது எல்லாமே பார்க்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக நம்ம டிரைவர் வந்து குழந்தைங்களை பார்க்கறதுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் அங்கே லோவராக இருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கான கிளாஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து நீங்கள் அந்த வியூ பார்க்கலாம். ஸோ அங்கே இருக்க தர கொண்டு உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரியான செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒய்டரான ஒரு IRVM கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸ்க்கு கொடுத்துருக்காங்க. CCTV கேமரா சப்போர்ட் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணி டிரைவர் உட்காந்துருக்காங்க அப்படின்ற போது சன்ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பிக் பண்ணிங்கன்னா மேலே போகிற மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் போட்டிங்கன்னா ஓகே. சரி வாங்க அப்படியே நம்ம குழந்தைங்க சேஃப்டிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை உள்ளே போய் பார்ப்போம். வாங்க உள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எதுவும் இடிச்சிக்காமல் இருக்க எட்ஜஸ் எல்லாமே ரொம்பவே சாஃப்டாக கர்வான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்பர், ஹேண்ட் கிரிப்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடியுமே 3 இது கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கான லக்கேஜ் கேரியர் 2 இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் குழந்தைங்க ஈஸியாக லஞ்ச் பேக்லாம் வச்சு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கீழேயுமே சீட்டு கீழேயுமே ஒரு சின்ன லக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படியே கையாலே திருப்பி உள்ளே வைக்கிற மாதிரி. சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு மாதிரியான சாஃப்டான மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸுன்றது பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஏன்னா இது குழந்தைங்க உட்காரத்துக்கானது தான். ஸோ நான் உட்காரும் போது உங்களுக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ குழந்தைங்களுக்கு ஓகே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஸ்விட்ச் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கேர்டேக்கர் இருக்காங்கல்ல அவங்க டிரைவருக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து 85 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க்கும் 10 லிட்டர் நைட்ரஜன் கேஸும் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாமே நீங்கள் அந்த கோயில், ஹாஸ்பிட்டல், மால்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷன்னா. ஸோ ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷன் 1, 2, 3 இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல் ஏரியாவுமே இன்கேஸ் எனி எமர்ஜென்சி ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மோக் டிடெக்டர் மூலயமா கண்டுபிடிச்சி அலாரம் வித் அந்த 85 லிட்டர்ஸ் டேங்க்கில் இருக்க பார்த்தீங்களா வாட்டர், அதை வந்து நைட்ரஜனோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி குழந்தைங்களோட சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸ். எல்லா ஸ்கூல் பஸ்ஸுமே வரக்கூடிய ஒரு நார்ம்ஸ் தான் இது. எனக்கு பர்சனலாக இந்த வெஹிக்கிளில் பிடிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த டியூப்லாம் பாருங்களேன், வெளியில் தெரிகிற மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. மேபி அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுமா அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்களான்றது தெரில. இது இந்த ஒயர்ட் ஆகட்டும்,
இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதையுமே ஏதாவது ஒரு மெஷ் மாதிரியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி கொடுத்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். இது கொஞ்சம் ஓப்பனாக தெரிகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ச், இந்த 2 சைடு வர வீல் ஆர்ச்சை கூட ஒரு குட்டி ஸ்டெப்ஸ் மாதிரி குழந்தைங்க ஈஸியாக உட்கார்றதுக்கு மாதிரி அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட எட்ஜஸ்மே ஷார்ப்பாக இல்லாத மாதிரி, குத்தாத மாதிரி, அது மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க குழந்தைங்களோட சேஃப்டிக்காக. அதே மாதிரி ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் பட்டுச்சுன்னா ஸ்லிப்பர் ஆகாத மாதிரியான ஃப்ளோர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மழை காலத்தில் குழந்தைங்க வராங்க, ஈரம் சேறு அது மாதிரி விஷயத்தோட ட்ராவல் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்லிப் ஆகக்கூடாது, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட்டுக்கான விஷயமே கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு மட்டும்தான் சீட் பெல்ட்ஸ் வரும், ஏன்னா டோர் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. சரி, குழந்தைங்களோட சேஃப்டி கொடுத்துட்டாங்க, ரைட்டு. இன்ஜின் ஏதாவது ஃபயர் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு இன்ஜினோட எல்லா சைட்லேயுமே வந்து ஒரு இன்கேஸ் ஏதாவது ஒயரிங் இஷ்யூ ஆகி இன்ஜின் ஃபயர் ஆகுது அப்படின்னா இந்த ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி அணைச்சிடும். அதே மாதிரி இந்த இடத்துலையுமே ஒரு சேஃப்டிக்காக டிரைவருக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டூல்ஸோ ஒன் தேவைப்படுதுன்ற போது இது வந்து ரிமூவல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் கேட் 2 கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரியர் கிளாஸையுமே ஃபுல்லாகவுமே நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்கான அந்த டூல் கொடுத்துருக்காங்க. அந்த சுத்தியல் மாதிரி உள்ள ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் இதை ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்திங்கன்னா உடஞ்சி வந்துடும். அந்த இதை வச்சு நம்ம பிரேக் பண்ணி போயிடலாம். இதான் வெஹிக்கிளோட இன்டீரியல். அதே மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி வரும். நான் அந்த ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, அந்த 3 வீல் பேஸ்க்கு பொறுத்த மாதிரியான 3 GVWல வரும். அதே மாதிரி அந்த 3 வண்டிக்குமே சீட்டிங் கெப்பாசிட்டின்றது வேறு டைப்பில் வரும். இந்த செக்மெண்ட்லேயே இந்த பஸ்ஸில் தான் சிசி அதிகமாக கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்க அப்படின்னா 75 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 315 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த ஸ்கூல் பஸ்ஸுக்கு வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸும் தராங்க. அதே மாதிரி பாடிக்கும் க்ரௌனுக்கும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் என்னன்றதை டிஸ்பிளேல பார்ப்பீங்க. இந்த வெஹிக்கிளோட இன்டீரியல் அண்ட் எக்ஸ்டர்னலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க சேஃப்டிக்காக கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா நாம்ஸுமே ப்ராப்பராக இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வெஹிக்கிளை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல டீலர்ஷிப்போட நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த என்ன கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ணலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜேஷ் ஃபார் தமிழ் வீல்ஸ்.